ஒரு பொண்ணா ஜிம்ல எனக்கு எப்பயுமே ரொம்ப இன்டிமிடேட்டடா ஃபீல் ஆகுது. அதனால என்னால கன்சிஸ்டன்டா போக முடியல. பிகினிங்ல பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ஜிம்ல இன்டிமிடேட்டடா ஃபீல் பண்றதுங்கிறது நார்மல் தான். ஏன்னா கரெக்டான ஃபார்ம் தானான்னு தெரியாது, கரெக்டான ஒர்க் அவுட் தான் பண்றோமான்னு தெரியாது. ஆனா ஒரு 2 or 3 monthsக்கு அப்புறம் பசங்க வந்து இந்த ஸ்டேஜ் ஆஃப் இன்டிமிடேஷன்ல இருந்து வெளில வந்து ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா பொண்ணுங்களுக்கு இந்த ஸ்டேஜை தாண்டி ஜிம்ல கம்ஃபர்டபிள் ஆகுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அந்த இன்டிமிடேஷன்ல இருந்து வெளில வந்தாலும் அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. இது எதனால? இப்ப ஜிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே அது ஒரு மேல் டாமினன்டான பிளேஸ் தான். இப்போ ஒரு பொண்ணு அதுல பிகினரா ஜாயின் பண்றானா அங்க அவளை வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபார்ம் தப்பா பண்ற இது பண்ற அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசைசேஷன் வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஃபார்ம் கரெக்ட் பண்றதுங்கிறது ஒரு நல்ல கல்ச்சர் தானே. கான்ஸ்டன்டா உன்னை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஐயோ தப்பாவே தான் பண்றோமா அப்படின்னு ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் ஆகும். அண்ட் ஒரு பாயிண்ட்ல ஃபார்ம் தான் கரெக்ட் பண்ண வராங்களா இல்ல சும்மா பேசுறதுக்கு வராங்களான்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும். அண்ட் எல்லா பொண்ணுக்குமே ஜிம்ல அட் சம் பாயிண்ட் யாராவது ஒருத்தங்களாவது அவங்களை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. நாட் ஆல் மென், பட் அதுக்குன்னே 4 பேர் வருவானுங்க. சோ அந்த பயத்திலேயே கூட நிறைய பேர் ஜிம் போறதை விட்டுருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஜிம்மை வந்து விமனுக்கு ஒரு சேஃபான கம்ஃபர்டபுளான ஸ்பேஸா மாத்தணும்னா என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கணும்? சோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஃபார்ம் கரெக்ட் பண்றதுனால ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் ஆகுதுன்னு சொன்னல, அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம ஜிம் வரதுக்கு முன்னாடி பேசிக்கா லைக் அந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும், ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வந்தா கூட நமக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே நம்ம பண்றது ஓரளவு கரெக்டா தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் நான் அட்ரஸ் பண்ணது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். அதை வந்து நம்ம கன்ஃபரன்ட் பண்ணி போல்டா ஃபேஸ் பண்ணுமே தவிர அந்த இடத்தையே ஒதுக்கி வைக்கிறது இஸ் நாட் த சொல்யூஷன். அதேதான். ஸோ எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுல பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் விஷயத்தை தள்ளி வச்சுட்டு நம்மளை பில்ட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றேன்.